Good morning students. 7.5 seat reservation government school students offline counseling தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா 13/8/2026 அன்னைக்கு இந்த கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் ஆரம்பிக்க போறாங்க. இந்த 13ஆம் தேதி கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு ஆல் கம்யூனிட்டிஸ், அதாவது ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 448 வரைக்கும், அதாவது மார்க்ல பாத்தீங்கன்னா 599 to 469 அவங்கள காலையில 10 மணிக்கும், ஜெனரல் ரேங்க் 449ல இருந்து ஜெனரல் ரேங்க் 912 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 468ல இருந்து 433 வரைக்கும் காலையில 12 மணிக்கும் அவங்க வந்து கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த கவுன்சிலிங் ஆனது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஓமந்தூரார் எஸ்டேட், சென்னை 2 இந்த இடத்துக்கு நீங்க பிரியரா ஒரு 1 hour பிஃபோரா கண்டிப்பா அங்க நீங்க இருக்கணும். அதுக்கப்புறம் இது கேட்டகரி வைஸ், அதாவது கேட்டகரி வைஸ் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எஸ்சில கம்யூனல் ரேங்க், அதாவது நல்லா பாத்துக்கோங்க, எஸ்சியோட கம்யூனல் ரேங்க் 129ல ஸ்டார்ட் பண்ணி 156. சோ இந்த மார்க், இந்த கம்யூனல் ரேங்க்ல இருக்கிற இன்பிட்வீன் மார்க்ஸ்ல இருக்கிறவங்க தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் 21ல இருந்து 32க்குள்ள, இந்த 32க்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா இதுல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனல் ரேங்க் வந்து 7ல இருந்து கம்யூனல் ரேங்க் 12, இந்த 12 ரேங்க் உள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேபி இந்த கவுன்சிலிங்ல இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலன்னா அனதர் கவுன்சிலிங் அடுத்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. சோ இங்க கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்ல இருக்கிற நீங்க கட் ஆஃப்ல இருக்கிற குழந்தைங்க மட்டுமே நாளைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மத்தவங்க எல்லாம் போக தேவையில்லை. சோ இப்ப கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்றதை நான் இப்ப சொல்றேன். நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் போன் அலோடு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல, எதுவும் ப்ராசஸிங் ஃபீஸோ இல்ல மத்த பேமெண்ட்டோ நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. சோ நீங்க இப்ப நான் சொல்ல போற 9 டாக்குமெண்ட்டை நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அங்க நீங்க போனீங்கன்னா மட்டுமே போதும். இப்ப நான் என்னென்ன டாக்குமெண்ட் ஒன்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நீட் யூஜியோட அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, செகண்ட் ஒன் 10th மார்க் ஷீட், தேர்ட் 11th மார்க் ஷீட், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா 12th மார்க் ஷீட். அப்புறம் முக்கியமான விஷயம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 6th இருந்து 12th அந்த போனஃபைட் சர்டிபிகேட்ஸ், அந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க வாங்கி வச்சிருக்க போனஃபைட் சர்டிபிகேட்ஸ், அப்புறம் டிசி, நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஸ்கூல்ல வாங்கின டிசி, இந்த டிசி கண்டிப்பா கொண்டு போகணும். நெக்ஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்டூடெண்டோட சர்டிபிகேட்டும் எய்தர் அம்மா இல்ல அப்பா இவங்களுக்கு யாராவது ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதையும் நீங்க கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும். சோ இந்த 9 டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் போகும்போது கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. நல்ல மார்க் எடுத்த குழந்தைங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு நல்லபடியா ஒரு சீட் கிடைச்சிடும். மார்க் கம்மியா இருக்கிற குழந்தைங்க நீங்க பயப்படாதீங்க, அடுத்தடுத்து வர ரவுண்ட்ஸ்ல நம்ம பாசிபிலிட்டி இருக்கான்றத பார்ப்போம். ஃபர்தரா உங்களுக்கு அடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். தேங்க்யூ.